Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல காசு கலெக்ட் பண்ற வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் லோன் எடுப்பாங்க, லோன் கட்டிட்டு சரியா கட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை தேடி பிடிச்சி அவங்க கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணிட்டு வரதான் என்னோட வேலையா இருந்துட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் கேட்ட உடனே காசும் கொடுத்துருவாங்க. ஒரு சில பேர் காசு தர மாட்டாங்க, சில பேர் சண்டை போட்டு திட்டி அனுப்பிடுவாங்க. ஆனா ஒரு சில பேர் அதையும் மீறி போன இடத்துல பேய் பிரச்சனைய ஏன் மேல திணிச்சா புரியல. ஒரு ஃபேமிலி லோனை வாங்கிட்டு அதை கட்டாமலும் இருந்தாங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்க வீட்டில் போயிட்டு மாசமாச்சு காசு கொடுங்க அப்படின்னு நானும் அவங்க கிட்ட காசும் கேட்டேன். ஆரம்பத்தில் ரொம்பவே நல்ல விதமாக தான் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேலை என் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, என் உயிருக்கு ஒலை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அண்டு இந்த சம்பவத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஜின்னும் இருக்க போகுது, மோகினி பிசாசும் இருக்க போகுது. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இந்த ஒரு சம்பவம் ஒரு தரமான ஹாரர் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு நான் அடித்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த உண்மை சம்பவம் உண்மையிலே நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவர் நேம் கிரிதாரன். இவர் புதுக்கோட்டையை சேர்ந்தவர். அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம் கிரிதாரன் இவரோட லைஃப்ல தான் நடந்திருக்கு. கடைசியில் இந்த பேய் பிரச்சனை, அதாவது மோகினி பிசாசு, ஜின், இது ரெண்டு கிட்ட இருந்து இவர் இப்ப தப்பிச்சு உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் தான் உங்களுக்கும் கிளியரா புரிய வரும். அந்த சம்பவம் சரியா எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020 கரெக்டாக நமக்கு லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த டைமுக்கு ஒரு 1-2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் ஆரம்பிச்சிருக்கு. சரியா 2020 புதுக்கோட்டை. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கிரிதரன் அப்போதான் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 2019 காலேஜும் முடிச்சாரு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துல வேலையும் தேடி இருக்காரு. பட் இவருக்கும் பெருசா இவர் எதிர்பார்த்த மாதிரி வேலையும் கிடைக்கல. சரி, வேலை கிடைக்கல அப்படின்றதுனால நம்ம சும்மா இருக்க முடியாது, சும்மா கிடைச்ச வேலைக்காச்சும் போகலாம் அப்படின்னு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கலெக்ஷன் ஏஜென்ட்டா இருந்துட்டு இருக்காரு ஒரு பிரைவேட் பேங்க்ல. அந்த ஃப்ரெண்டு மூலியமா தான் அந்த பர்டிகுலர் பிரைவேட் பேங்க்ல இவரும் கலெக்ஷன் ஏஜென்டா ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா ஆரம்பத்திலே ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, நீ எதிர்பார்க்கிற மாதிரி இந்த வேலை ரொம்பவே ஈஸியா இருக்காது, ஆனா வெளியிலாம் சுத்தலாம்டா. ஆனா நீ என்ன சுத்தினாலும் டார்கெட்னு ஒண்ணு இருக்கு, அந்த டார்கெட்டை நீ முடிச்சிட்டனா எந்த பிரச்சனையுமே இல்லை, இல்லைன்னா மானகெட்ட கேள்வி கேட்பானுடா அப்படின்னு அந்த நண்பரும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கிரி இவர் என்ன பண்றாருன்னா, சரி வேலையே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு இவரும் பரவாயில்லடா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வேலைக்கும் இவரும் சேர்ந்துடுறாரு. இப்படி கிரி இவரும் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவருடைய ஃப்ரெண்டான தினேஷ், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா யார் யார் பேங்க்ல லோன் வாங்கிட்டு அதை ப்ராப்பரா கட்டாம இருக்காங்களோ அவங்க வீடு தேடி போயிட்டு அந்த காசை கலெக்ட் பண்றதுக்காக 2 பேருமே ஒன்னா போறாங்க. ஏன்னா கிரியோட ஃப்ரெண்டான தினேஷ் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனா கிரி இவருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இதனால ஃப்ரெண்டும் கூட கூட்டு போறாரு, டேய் ஒரு வாரம் என் கூட வா, நான் என்ன பண்றேன் அவங்ககிட்ட எப்படி பேசி காசு வாங்குறேன் அப்படின்னு அதை கத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ தனியா போ அப்படின்னு அந்த ஒரு வாரம் 2 பேருமே ஒன்னா போறாங்க. அப்படி போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காசும் கொடுத்துட்றாங்க, ஒரு சில இடத்துல ஏதேதோ ரீசன் சொல்றாங்க, ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி தினேஷ் இவரும் பேசி சரி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. அப்பதான் கிரி இவருக்கும் புரியுது, ஓ இவங்க கிட்ட காசு வாங்குறது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. இப்படி அந்த ஒரு வாரம் முடிவில் பார்த்தீங்கன்னா கிரி இவருக்கும் ஓகே இப்படிதான் காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கும் புரிஞ்சிருது. அப்போ அவர் ஃப்ரெண்டான தினேஷ் கிட்ட, மச்சான் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவரும் தனியாக போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்படியே ஒரு 2 மாதம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் டார்கெட் முடியல. ஆனால் டார்கெட்டுக்கு கொஞ்சம் கிட்ட வந்ததுனால இவங்க வேலை செய்கிற ஆஃபீஸில் பெருசாக எதுவுமே சொல்றது இல்லை. ஓகேவா இந்த பையன் கொடுக்குற வேலையை வந்து ஓரளவுக்கு பார்க்குறான், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிரி இவரோட வேலையை வந்து அப்படியே
கண்டினியூ பண்ண சொல்றாங்க. இப்படி 2 மாசம் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா போக இப்படியே 2020 மார்ச் மாசமும் வருது. அந்த மார்ச் மாசத்துல தான் லாக்டவுன் போட போறாங்க. அண்ட் நிறைய இடத்துல மக்களும் பயந்துட்டு இருக்காங்க, ஏதோ வைரஸ் புதுசா பரவிட்டுக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி கிரி இவர் என்ன பண்றாருன்னா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அந்த கலெக்ஷன் லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு இடமா போயிட்டு அந்த காசை கலெக்ட் பண்ணிட்டு இருக்க. இப்படியே சாயங்காலம் போல கிரி புதுக்கோட்டையில இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாக்கும் போறாரு. ஏன்னா அந்த ஏரியால தான் இவரோட லிஸ்ட்ல கடைசியா ஒரு நேமும் இருக்கு, அவங்களோட அட்ரஸும் அந்த இடத்துல இருக்கு. அப்படி இப்படின்னு வீடு தேடி பிடிச்சு ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கும் போறாரு. போயிட்டு கதவை தட்டுறாரு. கிரி இவரு கதவை தட்ட டைம் சாயங்காலம் 5 மணி. கதவை தட்டிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு யாருமே கதவையும் திறக்கல. ஆனா உள்ளுக்குள்ள யாரோ பேசிட்டு இருக்கிற சத்தமும் கேட்க கிரி இவரும் ஓங்கி கதவை தட்டினதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவனும் யார் பாது அப்படின்னு ஒரு பெண்ணும் வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் கிரி இவரும் கேட்குறாங்க, மேடம் இங்கே யாஸ்மின் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, யாஸ்மினா நான் தான்ப்பா, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்லைங்க லோன் எடுத்திருந்தீங்க, இத்தனை மாதம் கட்டவே இல்லை, பேங்க்கில் அங்கே என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க, லோன் அமௌண்ட்டு கொடுங்க, ஒன்று மொத்தமாக கொடுக்குறதா இருந்தால் பேங்க்கில் வந்து கட்டிடுங்க, அதுவும் இந்த தேதிக்குள்ளே கட்டிடுங்க, இல்லை மாதம் மாதம் கொடுக்குறதா இருந்தால் இப்போ கொடுங்க, மாதம் மாதம் கூட நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கு யாஸ்மின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் மொத்தமாகவே கொடுத்துட்றேன், இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஒரு 3 நாள் வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு இடத்துல காசு வர வேண்டியிருக்கு, வந்த உடனே நானே வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி மேடம் 3 நாளில் கட்டிடுங்க, அப்படி இல்லைனா 4வது நாள் நான் உங்கள் வீட்டுக்கு திரும்ப வர வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இங்கேருந்து கிளம்பி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே ஆஃபீஸில் போயிட்டு என்ட்ரி போட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கும் கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் கிரி இவரும் அடுத்த நாள் அப்படின்னு அவருடைய கலெக்ஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி 4 நாள் அப்படின்றது 5 நாளும் போக திரும்ப அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா யாஸ்மின் அப்படின்றவங்க இன்னும் ₹1 கூட கட்டல, மரியாதை போய் காசு வாங்கிட்டோட அப்படின்னு அவங்க டீம்ல இருக்கிறவங்களும் கத்த. கிரி இவரும் யோசிக்கிறாரு, இந்த பொம்பளை அப்பவே தரணிச்சு ஏன் தரல, சரி இன்னைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையில மொதல் வீடா யாஸ்மின் அவங்க வீட்டோட கதவையும் தட்டாரு. வழக்கம் போல கதவையும் திறக்கல, ஆனா உள்ளுக்குள்ள யார் கூட பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் கதவை தட்டதுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி, யாருப்பா, ஓ நீயா தம்பி, அன்னைக்கு வரலான்னு பார்த்தேன், காசு கிடைக்கல, இன்னொன்னு காசு வரலப்பா, இன்னொரு 3 நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லும்போது கிரி இவரு யோசிக்கிறாரு, மேடம் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க 3 நாள்ல கட்டிடுறேன் அப்படின்னு, இப்போ ஆஃபீஸில் என்ன போட்டு திட்டிட்டு இருக்காங்க, நீங்க இந்த மந்த் அமௌண்ட் மட்டும் கொடுங்க, 3 நாள் கழிச்சு நீங்க மொத்தமாக வந்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல, யாஸ்மின் அவங்களும் தம்பி என்கிட்ட 10 பைசா கிடையாது, ஒன்று வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணு, இல்லைனா 3 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ கிரி இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேம் இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த மந்த் அமௌண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல காத்துட்டும் இருக்காரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பெண் கொடுக்குற மாதிரியும் தெரியல. இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் காரசாரமாகவும் நடக்க கிரி இவரும், மேடம் காசு இல்லைனா எதுக்கு லோன் வாங்குறீங்க, காசு கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை அப்படின்னு இவரும் கொஞ்சம் வார்த்தை விட்டுறாரு. மற்ற கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் ஒரு மாதிரி நக்கலாக பேசுவானுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவரும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் யாஸ்மின் இவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, தம்பி அமைதியா இரு, இல்லைன்னா இந்த ஒரு பிரச்சனையை நான் வேற மாதிரி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு ஆரம்பத்தில் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் கிரி இதெல்லாம் கேட்காம, மேடம் அதெல்லாம் முடியாது, இப்போவே நீங்கள் காசு வைங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு இவரும் அந்த வீட்டு வாசலில் தான் உட்காந்துட்டும் இருக்காரு. இப்படி இந்த பிரச்சனை ஒரு 1/2 மணி நேரம் நீண்டுட்டு போக திடீர்னு யாஸ்மின் இவங்களும் ஐயோ அம்மான்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்க, இந்த பையன் என் கையை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு. அந்த சமயம் இல்லாத ஒரு விஷயத்த அவங்க சொல்ல அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே கிரி இவரை பயங்கரமா திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் நிறைய பேர் திட்டினாலும் ஒரு சில பேர் கிரி இவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏம்மா உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா, நீ எங்ககிட்டயே வந்து இந்த மாதிரி நீ எங்ககிட்டயே வந்து நாங்க பண்ணாத விஷயத்த பண்ணதா சொல்லியிருக்க, இந்த பையன் புது பையன் இவங்கிட்டயும் வேலையை காமிச்சிட்டியா, ஒழுங்கா வாங்கின கடனை கொடு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் கிரி இவருக்கும் புரியுது, ஓ இந்த லேடி ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அங்கே கிரி இவரை திட்டுற மற்றவங்க கிட்ட, சார் நான் உங்கள் கையெல்லாம் பிடிச்சி இழுக்கல, உங்களுக்கு டவுட்னா இந்த கடை வாசலில் சிசிடிவி கேமரா இருக்கு, நீங்கள் அந்த கடையில் போயிட்டு கேமரா செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு உண்மையிலே அவங்க கையை நான் பிடிச்சி இழுத்துருந்தா என்ன இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க, அந்த ப்ரூஃபை கூட கொடுத்து என் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க, என்ன இந்த பையன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான், அப்போனா இவன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. அண்ட் எல்லாரும் இப்போ அந்த பொம்பளை தான் திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிரி இவர் என்ன பண்ணுறாருனா, மேடம் நான் நாளைக்கு திரும்ப வருவேன், எனக்கு இந்த மந்த் அமௌண்ட்டு மட்டும் கொடுங்க, நீங்கள் அதுக்கப்புறம் காசை ரெடி பண்ணி பேங்க்கில் வந்து கட்டினுங்கன்னு சொல்லிட்டு இவரும் இங்கேருந்து கிளம்பி அடுத்த இடத்துல காசு கலெக்ட் பண்ணுறதுக்கும் போகிறாரு. இப்படியே அடுத்த நாளும் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கப்புறம் காலையில் முதல் வேலையாக 10 மணிக்கெலாம் யாஸ்மின் இவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த வீட்டு கதவையும் தட்டுறாரு. ஆனால் இப்போ கதவை தட்டின உடனே அந்த பெண் அவங்களும் கதவை திறந்துடுறாங்க. கதவை திறந்து கிரி இவர்கிட்டையும் நல்லபடியாக பேசுகிறாங்க, தம்பி சாரிப்பா, நேற்று கொஞ்சம் நான் ரொம்ப பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காத, சரி உள்ளவாப்பா நான் காசு தரேன்னு சொன்னதுக்கப்புறம் கிரி இவரும், இல்லை மேடம் நீங்கள் கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பெண், எப்பா
காசு உள்ளே இருக்குது, அது வரைக்கும் வெளியே அனுப்ப உள்ளவன் சொன்னதுக்கப்புறம் கிரி இவரும் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அவர் என்ட்ரான உடனே அந்த வீட்டுக்குள்ளே பார்க்குற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அவருடைய உடம்பே கூசுற அளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கெட்ட வாடை, சொல்லப்போனால் இந்த பொணத்தோட வாடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பயங்கரமாக கப்படிக்கவும் ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இந்த விலங்கினங்கள்லாம் செத்து போயிருக்கிறதையும் பார்த்துருக்காரு. அது எப்படின்னா இந்த பூனை, எலி, நாய்கள் இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து செத்தும் போயிருக்கு. அப்படி செத்து போன விலங்குக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குடுவையும் இருக்கு. அதுக்குள்ள ரத்தத்தை ஊற்றி வச்ச மாதிரி இருக்கு. சொல்ல போனா ஒரு பூனையை கொன்று அந்த பூனையோட ரத்தத்தை ஒரு பாட்டில சேவ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சில விலங்கினங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அண்டு அந்த வீட்டில் நிறைய இடத்துல இந்த அமானுஷ்யமான புகைப்படங்கள்லாம் இருந்திருக்கு. சொல்ல போனா அது மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட ஒரு இடமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அதுலயும் இந்த மோசமான மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல், இந்த ஜில்லாம் ஏவி விடுற ஒரு மாந்திரிகத்துக்கான இடமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாகவும் இருந்ததாம் கிரி அவரும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த கிரி இவருக்கும் கையெல்லாம் லைட்டாக நடுங்கும் ஆரம்பிக்குது. அண்டு உள்ள அடிக்கிற அந்த நாத்தம் இவரால் சரியாக மூச்சு கூட விட முடியல. இவரும் யோசிக்கிறாரு, இந்த நாத்தத்தில் இவங்க எப்படி இந்த வீட்டில் உயிர் வாழ்கிறாங்க, இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே இவங்களை தவிர்த்து வேற யாரோட நடமாட்டமும் இல்லை, ஆனால் நம்ம டெய்லி கதவை தட்டும்போது இவங்க யார் கூட பேசியிருக்கிற மாதிரி சத்தம் கேட்டுது அப்படின்னு கிரி இவருக்கும் அந்த சமயம் ஒரு டவுட்டும் இருந்திருக்கு. இருந்தாலும் சரி, நம்ம வந்த அந்த சமயம் யாரும் இருந்திருப்பாங்க, ஆனால் இப்போ யாரும் இல்லை போல இருக்கு அப்படின்னு இவரும் அந்த வீட்டை அப்படியே பயத்தோட சுற்றி பார்த்துட்டும் இருக்காரு. நிறைய உருவப்படங்கள்லாம் இருந்துட்டு, உருவ சிலைகள்லாம் இருந்துட்டு, எதுவுமே பார்க்கறதுக்கு சாதாரண மனுஷங்க அவங்க வீட்டில் வைக்கிற உருவப்படமாக இருக்கட்டும், உருவ பொம்மையாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஏதோ பேயே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வீடே ஒரு இருள்ல மூழ்கியும் இருக்கு. இப்படியே கிரி பயத்தோட இந்த வீட்டையும் பார்த்துட்டு இருக்க, அப்போ யாஸ்மின், கடன் கொடுக்க வேண்டிய யாஸ்மின் இவங்களும் ஒரு ரூம்குள்ள போயிட்டு காசையும் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ரூம்குள்ள யார் கூட பேசிட்டும் இருக்காங்க, சொல்ல போனா சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. அண்ட் அவங்க சண்டை போடும்போது ஏதேதோ பொருளை தூக்கி அடிச்சுட்டே பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அவங்களும் அந்த ரூம்ல சண்டை போட கிரி இவர் என்ன நினைச்சாருன்னா, ஓ ஒருவேளை அவங்க கணவராக இருப்பவர் போல இருக்கும், ஏதோ சண்டை, நம்ம சைலண்டாக நிற்கலாம் அப்படின்னு இவரும் சைலண்டாக இருக்க. இப்போ யாஸ்மின் இவங்களும் அந்த ரூம்ல இருந்து காசு எடுத்துட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட சீலிங்கை பார்த்து பேசினா எப்படி இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்த்து பேசும்போது அவங்களோட ஹைட்டு முன்ன பின்ன இருக்கும். இப்போ என்னை விட ஹைட்டாக இருந்தாங்கன்னா நான் லைட்டாக தலையை தூக்கி பார்ப்பேன், என்னை விட கம்மியாக இருந்தாங்கன்னா கீழே பார்த்து பேசுவேன். இது யாஸ்மின் அந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது சீலிங்கை பார்த்து பேசுகிறாங்க. இதை கிரி இவரும் பார்க்குறாரு, என்ன சீலிங்கை பார்த்து பேசுகிறாங்க, ஒருவேளை அவங்க கணவர் அவ்வளோ ஹைட்டா அப்படின்னு யாஸ்மின் இவங்களும் ஏதேதோ திட்டுறாங்க. பட் தமிழில் திட்டுறாங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன வார்த்தையில் பேசுகிறாங்கன்னு கூட இவருக்கும் புரியலை. சொல்லப்போனால் அது அரபிக்கா உருதா அப்படின்னு இவருக்கும் சுத்தமாக ஐடியா இல்லை. எப்பா காசு கொடுத்தா போதும் அப்படின்னு இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்படியே யாஸ்மின் இவங்களும் கிட்ட வராங்க. அண்ட் காசு என்ன இந்தாப்பா, இந்த மாதம் காசு மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ள பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் பேங்க்ல வந்து கட்டிடுறேன் அப்படின்னு யாஸ்மின் கிரி இவருக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. கிரி இவரும் தலையாட்டிட்டு காசு கரெக்டாக இருக்கா அப்படின்னு எண்ணிட்டும் இருக்காரு. இப்படி எண்ணி முடிச்சதுக்கப்புறம் காசு கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி மேடம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கட்டிடுங்க அப்படின்னு யாஸ்மின் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாஸ்மின் இவங்களுக்கு பின்னாடி தானே அவங்க காசு எடுத்துட்டு வந்த அந்த ரூமும் இருக்கு. இப்போ அந்த ரூம்ல இருந்து யாரோ கிரி இவரை பார்க்குற மாதிரியும் இருக்கு. அதாவது வெளியில பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்த அந்த ரூம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கிரி இவருக்கும் தோண யாஸ்மின் இவங்கிட்டே பேசிட்டு அப்படியே லைட்டா அப்படின்னு எட்டியும் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூமில் உண்மையிலே யாரோ இருக்காங்க. ஆனால் அவங்க எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குற விஷயத்த பார்த்து கிரி இவருக்கு கை கால்லாம் நடுங்கி அந்த காசை அப்படியே கீழேயும் போட்டுறாரு. அப்படி அந்த ரூமில் இருக்கிறவங்க எப்படிப்பா எட்டி பார்த்தாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் உங்கள் வீட்டோட சீலிங் ஹைட் இருந்தாருன்னா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ரூமோட வாசல் பகுதியிலேருந்து சாதாரணமாக நின்று பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ரூமில் ஹைட்டாக இருக்கிற ஏதோ ஒன்று மனுஷனா இல்லை என்னன்னு தெரியல, அந்த ஏதோ ஒன்று அந்த வாசல் கதவோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வாசலோட இந்த பக்கம், இது இந்த பக்கம்னு வச்சுங்க, இது வாசல் பகுதியோட மேல் பகுதி. இப்போ அந்த ரூமில் இருக்கிறவங்க தலையை இந்த வாசலோட சைடில் இப்படி குனிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும். சாதாரணமாக இங்கே நின்று ஒரு மனுஷன் சராசரியாக நின்று பார்த்தா இந்த அளவுக்கு ஹைட் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று தலையை மட்டும் எட்டி இப்படி குனிஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ரூம்குள்ளே இருந்து யாரோ தலையை மட்டும் எட்டி பார்க்கறத கிரி இவரும் பார்த்து கை காலில் நடுங்கி அப்படியே கீழே போட்டாரு. கீழே போட்டதுக்கப்புறம் மேடம் அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு பயந்துட்டே சொல்ல யாஸ்மின் இவங்களும்
அந்த ரூமை திரும்பி கூட பார்க்கல. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காசு கிடச்சிச்சுல, கிளம்பு அப்படின்னு கிரி அவரை அந்த இடத்த விட்டும் அனுப்பி விட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கிரி இவருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இது, அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, முதல்ல இவங்க யாரு, அண்ட் நான் பார்த்தது சாதாரண மனுஷனா, இது வரைக்கும் 100க்கு மேலே நிறைய வீட்டில் நான் காசு வாங்க போயிருக்கேன். அப்படி அந்த சம்மந்தப்பட்டவங்க காசு கொடுக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் 2 பேருமே வந்து வேடிக்கை பார்க்குறத நானே பார்த்துருக்கேன். ஆனால் இது விசித்திரமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டோட அமைப்பே இது பேய் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இவருக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கை கால் நடுக்கும் குறைவும் இல்லை. சொல்லப்போனால் யாஸ்மின் இவங்க காசை எண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த காசில் கூட அந்த பணத்தோட நாத்தை போனோம்னா அந்த வீட்டுக்குள்ளே விலங்குகள்லாம் இறந்து போயிருக்குல்ல, அந்த இறந்து போன விலங்குகளோட சடலத்தோட நாத்தம் இன்னும் அந்த பணத்தில் இருக்க கிரி இவருக்கும் அந்த நாத்தம் தாங்க முடியல. அந்த காசை மட்டும் தனியாக ஒரு கவரில் சுற்றி பேக்லையும் வச்சுறாரு. இப்போ எங்கேயாச்சும் கையை கழுவணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாஸ்மின் இவங்க வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா காமனாக பைப் இருக்குது. அது அங்கே இருக்கிற செடிங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக அந்த பைப்பை வச்சுருக்காங்க. சரி அங்கே போய் கையை கழுவலாம் அப்படின்னு கிரி இவரும் அப்படியே சைடில் வந்து கையும் கழுவிட்டு இருக்காரு. அப்படி கையை கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் யாஸ்மின் இவங்க வீட்டுக்குள்ள யார் கூட யாஸ்மின் இவங்களும் சண்டை போட்டுட்டும் இருக்காங்க. அப்போ கிரி இவர் யோசிக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே அந்த வீட்டுக்குள்ள அந்த ரூம்குள்ள இருக்கிறது இவங்களோட கணவராக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சம்திங் இந்த வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு கையெல்லாம் கழுவிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பி எந்தெந்த வீட்டுக்கு போயிட்டு காசெல்லாம் வாங்கணுமோ கலெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த காசை அப்படியே பேங்க்ல சரண்டர் பண்ணிட்டு அங்கிருந்து வீட்டுக்கும் கிளம்பி போயிடுறாரு. இவர்கிட்ட பைக் இருக்கு, ஸோ பைக்ல தான் வீட்டுக்கும் கிளம்பி போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இவருக்கும் அந்த ஒரு யோசனை தான் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த வீட்டில் நான் என்ன பார்த்தேன், அவ்வளோ ஹைட் இருந்தது. அந்த வாசலோட மேல் பகுதியில் இருந்து குனிஞ்சு பார்க்குற அளவுக்கு ஹைட்டுனா வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவரும் பல கோணங்களில் யோசிச்சும் பார்க்குறாரு. இது மட்டும் இல்லாமல் அப்படி குனிஞ்சு பார்த்தாங்களே அவங்க முகம் சாதாரண ஒரு மனுஷ முகம் மாதிரி இல்லை. ஏன்னாப்பா சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்களோட தோல் பகுதி, மூக்கு அண்டு கண்ணு, வாய் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வாசலுக்கும் நாங்கள் நிற்கிற இந்த இடத்துக்கும் பெரிய தூரம் கிடையாது. அப்படின்னா உண்மையிலே நான் பார்த்தது ஏதாச்சும் அமானுஷமா அப்படின்னு இவரும் மண்டே போட்டு பிச்சுக்கிறாரு. இந்த ஒரு விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுராத்திரி 12 மணி வரைக்கும் கூட யோசிச்சுட்டும் இருக்காரு. அப்போ கிரி தனக்கு தானே சொல்லிக்கிறாரு, டேய் மணி 12 ஆகுது, இதுக்கு மேலே இந்த மாதிரி விஷயத்த நம்ம யோசிக்க வேண்டாம், சைலண்டாக தூங்கலாம், அடுத்த நாள் வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அந்த லேடி இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள காசு வந்து கட்டிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ இதுக்கப்புறம் நம்ம அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை, நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு இவரும் சைலண்டாக தூங்கிட்டும் இருக்காரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். கிரி இவங்க குடும்பத்தில் மொத்தமாக 4 பேர் இருந்திருக்காங்க. அம்மா, அப்பா, கிரி இவருக்கு ஒரு அக்காவும் இருந்திருக்காங்க. அக்காவுக்கு 2019 கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க கணவர் கூட தனியாக இருந்திருக்காங்க. இப்போ கிரி அவங்க அப்பா, அம்மா இவங்க 3 பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. அம்மா, அப்பா இவங்க 2 பேரும் ஹாலில் படுத்துட்டு இருக்க, கிரி இவர் மட்டும் பெட்ரூமில் தனியாக படுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த இரவு அந்த பெட்ரூமில் இவரும் கதவெல்லாம் சாத்திட்டு தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நடுராத்திரியும் கரெக்டாக டைம் என்னன்னு தெரியல, ஆனால் கிரி இவரோட பெட்ரூம் கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட கிரி இவரும் அப்படியே கண்ணை முழிச்சு, மா என்னம்மா இந்த நேரத்தில் கதவை தட்டுற அப்படின்னு கேட்க, அப்போ பெட்ரூம்க்கு வெளியில் இருக்கிற கிரியோட அம்மா, கிரிப்பா கொஞ்சம் கதவை தர அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. கிரி இவரும் அப்படியே அந்த தூக்க கழகத்தில் அப்படியே எந்திரிச்சு வந்து கதவையும் திறக்கிறாரு. கதவை தருது, மா என்னம்மா இந்த டைமில் வந்து கதவை தட்டுற அப்படின்னு கேட்க, கதவை திறந்து பார்த்தா வீட்டு ஹால் லைட் எரியாமல் அப்படியே இருட்டாக இருக்கு. மா அப்படின்னு இவரும் எட்டி பார்க்குறாரு. ஒருவேளை கிச்சனில் இருக்காங்களா அப்படின்னு அப்படியே பெட்ரூம்ல இருந்து கிச்சன் எட்டி பார்க்குறாரு. கிச்சன்லேயும் அம்மாவை ஆளை காணோம், எங்கே போனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அம்மா, அப்பா 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. என்னது இது, இப்போதான் வந்து கதவை தட்டினாங்க, அதுக்குள்ளே படுத்துட்டு இருக்காங்களே, போய் எழுப்பலாமா அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. உண்மையிலே அம்மா தான் வந்து கதவை தட்டினாங்களா, இல்லை எனக்கு ஏதாச்சும் கனவு வந்தது அப்படின்னு இவரும் யோசிச்சிருக்க. சரி இது எல்லாமே கனவாக தான் இருக்கும், கதவை சாத்திட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கதவை சாத்திட்டு இவருடைய படுக்க அந்த பெட்டு மேலே ஏறி படுக்கலான்னு போது மறுபடியும் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி, கிரிப்பா கதவை தரப்பா, அம்மா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ கிரி இவரும் தூங்கலை, இது கனவும் இல்லை, உண்மையிலே அம்மாவை தான் இருக்கும் அப்படின்னு இவரும் எதுவுமே பேசாமல் போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா மறுபடியும் அவங்க வீட்டு ஹால் இருட்டாக தான் இருக்குது, அதாவது லைட்டும் போடலை. படுத்துட்டு இருக்கிற இடத்துல அம்மா, அப்பா 2 பேருமே படுத்துட்டு இருக்காங்க. கிரி இவருக்கும் ஒன்றும் புரியல, என்ன இது, அம்மாவோட குரலில் இது வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்கு, உண்மையிலே அம்மா தான் இந்த ஒரு விஷயத்த விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்களா இல்லை என்னவா இருக்கும் அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி அம்மாகிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு அம்மா எழுப்பிமா கதவை தட்டினேன் அப்படின்னு கேட்க, அம்மா அவங்களும்
என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு அவங்களும் அந்த ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா எந்த மாதிரி ஒரு மாதிரி டயர்டாக பேசுவாங்க அந்த மாதிரி தான் அம்மாவும் பேச அப்போவே கிரி இவருக்கும் புரிஞ்சிச்சு இல்லை அம்மா வரல இது சம்திங் வேறு எது அப்படின்னு இவரும் சைலண்ட்டாக அப்படியே பெட்ரூம்க்கும் வராரு. ஓகே இப்போ நாம் பெட்ரூம் கதவை சாத்த வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். இப்போ யார் வந்து கதவை தட்டான்னு பார்க்கலாம் அப்படின்னு இவரும் சைலண்ட்டாக பெட்டு மேலே ஏறி அப்படியே சைலண்ட்டாக படுத்துட்டும் இருக்காரு. அண்டு ஒரு தடவை கண்ணை திறந்து கதவை திறந்து தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாரு. கதவும் திறந்து தான் இருக்கு. ஏன்னா கிரி அவங்க வீட்டு ஹால்லையும் சரி இவரோட பெட்ரூம்லையும் சரி இந்த 0 வால்ட் லைட் ரெண்டுமே எரிஞ்சிட்டு இருக்கும். அதனால அந்த வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்துட்டு இருக்கு. இந்த வெளிச்சத்துல தான் கிரி இவரும் படுத்துட்டு இருக்கு. இப்போ கதவை திறந்து இருக்கனால கதவை தட்டுற சத்தமும் கேட்கல, அம்மாவோட குரலும் கேட்கல. சரி எதுவுமே இல்லை, எல்லாமே மனப்பிராந்தியும் கனவா இருக்கும் அப்படின்னு இவரும் அதெல்லாம் அப்படியே விட்டு அப்படியே ஆழ்ந்த தூக்கத்தில் இவரும் படுத்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு இவரோட பெட்ரூம் கதவு இருக்குல்ல, அந்த கதவை திறந்துதான் இருக்கு. அந்த கதவை லைட்டா அப்படி மூடி பட்டுன்னு இடிச்சா, சவத்துல இடிச்சா ஒரு மாதிரி டக்குன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா? அந்த சத்தமும் கேட்க இந்த சத்தத்தை கேட்ட கிரி இவருக்கும் லைட்டா அப்படின்னு முழிப்பு வந்துடுது. முழிப்பு வந்த உடனே இவரும் எந்திரிக்கல, அப்படியே லைட்டா திரும்பி அந்த வாசலையும் பார்க்குறாரு. பார்த்தா இவரோட பெட்ரூம் கதவு வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசல்ல யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. யார் அது நிற்கிறா? ஒருவேளை அம்மாவா இருக்குமா அப்படின்னு இவரும் யோசிக்கிறார். மா இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த வாசல் கிட்ட நிற்கிற அந்த ஒரு உருவம் இன்னமும் உயரம் அதிகமாகவும் ஆரம்பிக்குது. அப்போதான் கிரி இவருக்கும் தெரியுது, டேய் வாசல் கிட்ட நான் அம்மா நினச்சிக்கிற ஏதோ ஒன்று நிற்கலடா, அது உட்காந்துட்டு இருக்கு. சொல்ல போனால் அது குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கு. இப்போ நான் குரல் கொடுத்த உடனே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நிற்குது. அப்படி எந்திரிச்சு நிற்கிற அந்த ஒரு அவங்க வீட்டோட சீலிங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சீலிங் கிட்ட தலையும் முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அந்த உருவமும் ரொம்பவே ஹைட்டாக இருக்கு. இப்படி இந்த ஹைட்டான உருவத்தை பார்த்து கிரி இவருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மா அப்படின்னு இவரோட குரல் வந்து ஆரம்பத்தில் நார்மலாக இருந்தது. ஒரு லெவலுக்கு மேலே அந்த பயத்தோட அந்த குரல் நடுங்கவும் ஆரம்பிக்க, அப்போ அங்கே நிற்கிற அந்த உருவம் அப்படியே இவரோட பெட்ரூம் விட்டு அப்படி வெளியிலையும் போகுது. வெளியில் போனதுக்கப்புறம் கிரி இவருக்கும் அந்த பெட்லேருந்து நான் இப்போ எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்ட போகிறத இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாஸ்மின் வீட்டுக்கு இவரும் போயிட்டு காசு வாங்கிட்டு இருப்பார்ல, அப்போ காசு வாங்கும்போது அந்த வாசலோட தலைப்பகுதியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க அப்படி குனிஞ்சு தலையை இப்படி எட்டி பார்த்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போ கிரி இவரோட பெட்ரூம் வாசல் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஹால் கிட்ட இருந்து யாரோ அப்படியே குனிஞ்சு கிரி இவரையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த கண்ணு இருக்கே, அந்த இருட்டிலையும் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு இவரை தான் பார்க்குது அப்படின்னு அந்த அளவுக்கு தெளிவாகவும் தெரிஞ்சிருக்கு. அந்த முகத்தோட அமைப்பும் ஓரளவுக்கு இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்போதான் கிரி இவருக்கும் புரிஞ்சிருக்கு, யாஸ்மின் அவங்க வீட்டில் பார்த்த உருவம் தான் இப்போ இங்கே வந்து நிற்குது அப்படின்னு. அப்பனா கண்டிப்பா இது பேயா இருக்கும் அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் கத்தனை இந்த ஒரு சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாருமே எந்திரிக்கிறாங்க. பயத்தோட லைட் எல்லாம் போட்டு என்னாச்சு அப்படின்னு கிரி இவரோட ரூமுக்கும் வராரு. இவரும் பெட்ரூம்ல உட்காந்தபடி கண்ணை மூடிட்டு பயங்கரமா கத்திட்டும் இருக்காரு. எப்பா என்னாச்சு அப்படின்னு அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரெண்டு பேருமே பதட்டத்தோட கிரி இவரும் கேட்க, கிரி இவரும் கண்ணை மூடிக்கிட்டு அங்க ஏதோ இருக்கு அப்படின்னு அவருடைய பெட்ரூம் வாசல் இருக்குல்ல அந்த இடத்தையும் கை காட்டுறாரு. ஆனா அம்மா அப்பா இவங்களும் பாக்குறாங்க. தம்பி அங்க ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்ல கிரி இவரும் பொறுமையா கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லைன்னு இவருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிரி இவரும் அமைதியா இருக்காரு. என்ன இது இப்படி நடக்குது? இப்போ நான் இந்த ஒரு விஷயத்த அம்மா அப்பா கிட்ட சொல்றதா வேண்டாமா? சொன்னா நம்புவாங்களா? இல்ல இது எல்லாமே கெட்ட கனவு அப்படின்னு அவங்களும் என்ன சமாதானப்படுத்துவாங்களா? சரி ஏதோ ஒண்ணு இருக்கிறத அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அம்மா அப்பா இப்போ அந்த இடத்துல நான் ரொம்பவே அவசரமான ஒரு உருவத்தையும் பார்த்தேன், என்னை ரொம்பவே பயமுறுத்திருச்சு அப்படின்னு சொல்ல கிரி இவர் எதிர்பார்த்த மாதிரியே அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே பா நீ நிறைய இடத்துக்கு போயிட்டு வரல, போயிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கும் வரேன், ஏதாச்சும் காத்து கருப்போட வேலையாக இருக்கும் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கனவாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, எல்லாம் சரியாயிரும். ஒன்று மொபைல் எடுத்து எதனா காமெடி பார்த்துட்டு தூங்கு, இல்லைனா ப்ரே பண்ணிட்டு தூங்கு, இல்லை சாமி பாட்டு ஏதாச்சும் கேட்டுகிட்டே தூங்கு, சரியாருன்னு சொல்லும்போது கிரி இவருக்கும் வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சாமி பாட்டு எதனா கேட்கலாம் அப்படின்னு முருகர் பாட்டு மொபைலில் வச்சு அப்படியே கேட்டுகிட்டே தூங்குறாரு அன்னைக்கு நைட்டு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு கலெக்ஷன் வேலையும் பார்த்துட்டு இருக்க அன்னைக்கு யாஸ்மின் அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய
அவசியமும் இல்லை. ஆனால் யாஸ்மின் அவங்க வீட்டு வழியாக தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஏரியாவில் புதுசாக வேற ஒருத்தவங்க காசு தராமல் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு யாஸ்மின் இவங்க வீடு இருக்குன்னா எக்ஸாக்டாக யாஸ்மின் வீட்டில் இருந்து 4 வீடு தள்ளி ஒரு வீடும் இருக்கு. அந்த வீட்டில் போயிட்டு காசு கலெக்ட் பண்ணுற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் போன அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல், தம்பி இந்த மந்த்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ தான் காசு வந்தது, இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அடுத்த மாசத்துல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி பண்றேன், இந்த மந்த் மட்டும் லேட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு செக் பவுன்ஸ் சார்ஜ் மட்டும் போட வேண்டாம்னு சொல்லுப்பா அப்படின்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிரி ஈவரும் அவங்க மேனேஜர் கிட்ட பேசி அந்த செக் பவுன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. இப்போ கிரி ஈவரும் அந்த 4வது வீட்டில் காசு வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவங்ககிட்ட அக்கா தண்ணி தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு சொல்லும்போது அவங்களும் ஃபோன் பேசிட்டு தான் இருக்காங்க. சரிப்பா எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஃபோனில் வேற யார் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம 4வது வீட்டில் இருக்காளே யாஸ்மின், அவன் மேலே என்ன நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு இந்த ஏவல் சூனியெல்லாம் வைக்கிறாலுமே, இது மட்டும் இல்லாமல் இந்த ஜின்னுன்னு ஏதோ ஒன்று ஏவி விடுறாலுமே, நிறைய பேர் இதால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ வேற கடனாக விட்ட வேற காசு கொடுத்துருக்க, காசு ரிட்டர்ன் கேட்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேள்றி, பிரச்சனை பண்ணி இந்த ஒரு விஷயம் சண்டையில் முடிஞ்சு உனக்கு எதனா பண்ணிட போகிறோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட கிரி இவருக்கும் இது இங்கேருந்து 4வது வீடா யாஸ்மின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கிரி இவரும் அந்த தண்ணியை வாங்குறாரு. ஆனால் வாங்கிட்டு அந்த தண்ணியை குடிக்கல. அந்த அக்கா பேசியிருக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கேட்டுகிட்டே இருக்க அந்த அக்காவும் என்னப்பா தண்ணி குடி அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கிரி இவருக்கும் பயம் அதிகமாகுது. ஏன்னா யாஸ்மின் அவங்களும் பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்காங்களே, காசு ஒழுங்காக கட்டல. கிரி அன்னையை போயிட்டு சண்டை போட்டு அடுத்த நாள் தானே காசு வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் தானே யாஸ்மின் வீட்டில் பார்த்தா அதே உருவத்தை இவங்க வீட்லையும் பார்த்துருக்காங்க. ஒருவேளை யாஸ்மின் நமக்கு ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு இவருக்கும் ஒரு பயம் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இப்போ காசு வாங்க வந்த அந்த அக்கா ஃபோன் வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அவங்களும் ஃபோன் வச்சிடறாங்க. என்னப்பா தண்ணி வேணும்னு கேட்ட, குடிக்காம இருக்கே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அக்கா 4 வீடு தள்ளி ஏதோ யாஸ்மின் சொன்னீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த லேடி சொல்கிற விஷயம், தம்பி 4வது வீட்டில் இருக்காளே யாஸ்மின் சரியான பொல்லாதவப்பா, அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் தெரியுமா, இந்த பேய் பிசாசு, இது மட்டும் இல்லாமல் ஜின்னுன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது கிரி இவருக்கும் சின்ன இல்லைம்மா எனக்கு அதெல்லாம் தெரியாது, பேய் பிசாசுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பார்த்ததெல்லாம் இல்லை, நீங்கள் புதுசாக பேர் சொல்கிறீங்களே அப்படின்னு கிரி இவரும் கேட்டிருக்காரு. இல்லைப்பா அந்த பொம்பளை வந்து இந்த பில்லி சோனியை வைக்கிற ஆளு கொஞ்சம் மோசமானவ, ஏன்பா லோன் எடுத்துட்டு அவளும் தரலையா, தரலன்னா அவகிட்ட போயிட்டு சண்டைலாம் போடாதப்பா, உனக்கு எதனா பண்ணுற போறா, அவகிட்ட போயிட்டு பார்த்து பக்குவமாக கேளு, இல்லைன்னு சொல்லிட்டா அங்கேருந்து கிளம்பிடு, அதை விட்டுட்டு டெய்லி போயிட்டு அங்கே தொந்தரவு பண்ணனா உனக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாப்பா, இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் அவளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ இன்கேஸ் நீ அந்த வீட்டுக்கு போகாமல் இருந்தனா கொஞ்சம் பத்திரமா இருன்னு சொன்ன விஷயத்த கிரி இவரும் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஏன்னா ஆல்ரெடி அந்த வீட்டில் போயிட்டு பிரச்சனை பண்ணிட்டு தானே வந்திருக்காரு. இப்போ இந்த வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு சரி மேடம் நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஏதோ இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறதே அவருக்கு எப்படி இருக்குன்னா இது பேயோட கோட்டையில் இருக்கிற மாதிரி ஒரு பயமும் இருந்துட்டு இருக்க. இப்போ அந்த வீட்டை விட்டு அப்படி கடக்கும்போது, எந்த வீடு, யாஸ்மின் அவங்க வீட்டை கடக்கும்போது யாஸ்மின் அவங்களும் வீட்டு வாசலில் தான் இருக்காங்க. கிரி இவரையும் பார்த்துறாங்க. தம்பி என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னு கிரி இவரும் கேட்க, இல்லை மேடம் 4 வீடு தள்ளி ஒருத்தவங்க இருக்காங்க, காசு தரல, அதான் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்ல, ஓ அவளா கொடுத்துட்டாளாப்பா அப்படின்னு கேட்க, கொடுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு கிரி இவரும் வார்த்தைக்கு வார்த்தை மேடம் மேடம் சொல்ல, என்னப்பா எப்பவுமே வீட்டுக்கு வந்தால் யாஸ்மின் இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பேன், இப்போ என்ன மேடம்னு கூப்பிட்ற, புதுசாக இருக்கே அப்படின்னு யாஸ்மின் அவங்களும் சிரிச்சுட்டு கிரி இவர்கிட்ட கேட்க, அப்படிலாம் இல்லை மேடம் நான் எல்லாருமே மேடம் சொல்லி தான் கூப்பிடுவேன், அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எப்பா என்னை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு கிளம்ப யாஸ்மின் இவங்களும் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக கிரி இவரையும் ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்துட்டு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் கிரி இவரும் அப்பா நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாரு. இப்படி அன்றைக்கி வேலையை முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு 7-7:30 ஆயிடுது. அண்டு அன்னைக்கு தான் இவருக்கு சம்பளமும் வருது. சம்பளம் வந்த உடனே கிரி தினேஷ் அவரோட ஃப்ரெண்டு இந்த வேலையில் சேர்த்து விட்டார்ல, இவங்க 2 பேருமே மச்சான் 2 பேருக்குமே சம்பளம் வந்துருச்சு, வாயன் வெளில போயிட்டு எதனா சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லேட்டாக வீட்டுக்கு போகலான்னு சொன்னதுக்கப்புறம் கிரி இவருக்கும் அத்தாண்டா கரெக்டு, எனக்கும் வீட்டில் போனால் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது, அண்டு உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும், வா வெளில போகலான்னு சொல்லி டேரெக்டாக இவங்க போகிற இடம் எது, ஒயின் ஷாப்பு. அப்படி ஒயின் ஷாப் போயிட்டு இவங்க சாராயெல்லாம் வாங்கலை, பீர் தான் வாங்குறாங்க. அதுக்கு இன்னும் பீர் குடித்தா மட்டும் போதை ஏறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாராயத்தை கம்பேர் பண்ணும்போது பீர் எவ்வளோ பெட்டர். இந்த இடத்துல நான் முட்டு கொடுக்குறேன்லாம் நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல கிரி தினேஷ் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த மதுபானங்களை வாங்கி அண்ட் அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி கொஞ்சம் சைடிஷாக வாங்கி 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் 2 பேருமே ஆரம்பத்தில் சகஜமாக பேசிகிட்டே இருக்க, அப்போ திடீர்னு கிரி தினேஷ் கிட்ட மச்சான்
உனக்கு இந்த பேய் பிசாசு விஷயத்துல நம்பிக்கை இருக்கான்னு கேட்க, இதை கேட்ட தினேஷ் இவரும் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. என்ன மச்சான் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த காலத்துல பேய் பிசாசா அப்படின்னு அவரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கிரி இவரும் ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. மச்சான், நான் கலெக்ஷன் போகிற லிஸ்ட்டில் வந்து யாஸ்மின் ஒருத்தவங்க இருக்காங்கடா, இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க. அன்றைக்கி இஎம்ஐ காசு வாங்கலான்னு வீட்டுக்கும் போனேன். அவங்களும் வீட்டுள்ள வர சொன்னாங்க. போய் பார்த்தேன், அந்த வீடே இந்த பில்லி சூனியும் பேய் தங்குற மாதிரி தாண்டா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவத்தையும் பார்த்தேன்டா. அதே உருவத்தை அன்றைக்கி கலெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ளேயும் பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அது ஏதோ பேயின்னு தானே நினைக்கிறேன். ஏன்னா அந்த உருவம் நம்ம 2 பேரும் நிற்க வச்சா எந்த அளவுக்கு உயரம் இருக்கும், அந்த மாதிரி அந்த உருவமும் ரொம்பவே ஹைட்டாக இருக்குடா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை கிரி தினேஷ் அவர்கிட்ட சொல்ல, இந்த இடத்துல தினேஷ் இவருக்கு ஃப்ரெண்டை ஆறுதல் பண்ணுறதா இல்லை கலாய்க்கிறதா அப்படின்னு அவரும் குழம்பி இருக்காரு. ஏன்னா அவர் குழம்பி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் ஃப்ரெண்டுகிட்டே சொல்லியிருக்காரு. இப்படி 2 பேருமே நல்லா பேசுகிறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் அளவாக குடிச்சிட்டு அந்த இடத்த விட்டும் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. தினேஷ் இவரும் கிளம்பி அவர் வீட்டுக்கும் போகிறாரு. கிரி இவரும் கிளம்பி அவர் வீட்டுக்கும் போகிறாரு. இப்போ கிரி இவரை விட்டுருங்க, தினேஷ் இந்த சைடில் அவர் வீட்டுக்கும் போகிறாரு. கிரி இவரை கம்பேர் பண்ணும்போது தினேஷ் இவங்க வீடும் கொஞ்சம் தூரம் அதிகம். தினேஷ் இவரும் பைக்கில் ஸ்லோவாக தான் போயிட்டே இருக்காரு. அப்படி இவங்க வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே அங்கங்கே நிறைய கிணறுகள்லாம் இருக்கும். அதில் ஒரு சில கிணறுகள் அந்த சுற்றி சுவர் கட்டி வச்சுருப்பாங்களே, கிணத்தை சுற்றி அந்த மாதிரி இல்லாமலும் இருக்கும், அந்த மாதிரி சுவர் கட்டியும் இருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல கிணறு இருக்குது, பெரிய கிணறு. அந்த கிணத்தை சுற்றி சுவரும் கட்டி வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. இப்போது அந்த கிணத்தை தாண்டி இவரும் போகும்போது திடீர்னு அந்த கிணத்துக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ எந்திரிச்சு நிற்கிறாங்க. எந்திரிச்சு நின்று அந்த ஓரத்தில், அதாவது ரோடு இங்கே இருக்குன்னா ரோட்ல இருந்து ஒரு 10லேருந்து 20 அடி தள்ளி தான் அந்த கிணறும் இருக்கும். இப்போ தினேஷ் இங்கே இருக்காருன்னா இங்கே அந்த கிணத்துக்கிட்ட ஏதோ ஒரு உருவம் எந்திரிச்சுன்னு இப்படி கையும் காட்டுது. அதாவது லிஃப்ட் கேட்குற மாதிரி. ஒன்று லிஃப்ட் கேட்குறவங்க ரோட்டில் நின்று கேட்கணும், அப்படி இல்லைன்னா போகிற வண்டியை வேடிக்கை பார்க்கணும். ஆனால் இங்கே கிணத்துக்கிட்ட நிற்கிற ஏதோ ஒன்று இந்த ஓரத்தில் நின்று லிஃப்ட்டும் கேட்க, இதை தினேஷ் இவரும் பார்க்குறாரு. இவரும் சேம் என்ன யோசிச்சாருன்னா, லூஸாது லிஃப்ட் வேணும்னா இங்கே வந்து கேட்கணும், அது என்ன கிணத்துக்கிட்ட நின்று கேட்டுட்டு இருக்கு, இங்கே நின்று கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் கொடுத்துருப்பேன், போ வேற வேணா லிஃப்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்த விட்டும் கடந்து போறாரு. அண்டு அந்த கிணத்துக்கிட்ட நிற்கிறது ஒரு பெண்ணுடைய உருவம். இப்படியே தினேஷ் இவரும் அந்த கிணத்துக்கிட்ட நிற்கிற அந்த பெண்ணுடைய உருவத்தை அப்படியே கடந்தும் போறாரு. கடந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னொரு கிணறும் வருது. கரெக்டாக அந்த கிணறு வரும்போது இவரோட பைக்கு பெட்ரோல் இல்லாமல் வண்டி அடைக்கிற மாதிரியா இருக்கு. இதை செக் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வண்டி நிறுத்திடுறாரு. ஐயோ பெட்ரோல் கம்மியாக இருக்கா, இன்னொரு 3-4 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கா அப்படின்னு இவர் வண்டியை நிறுத்திட்டு பெட்ரோல் டேங்க்கும் திறந்து பார்க்கறது. இருட்டா இருக்கு. டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது பெட்ரோல் நல்லாவே இருந்துட்டு இருக்கு. அப்புறம் வண்டி அடைச்சது அப்படின்னு யோசிக்க, ஓ பெட்ரோல் ஆன்ல இருந்து இப்போ ரிசர்வ் வந்திருக்கு. அந்த ரிசர்வ் வால்வை வந்து நம்ம திருப்பி விடணும். திருப்பி விட்டால் தான் பெட்ரோல் ஃப்ளோ ரிசர்வில் இருந்து என்ஜினுக்கும் போகும் அப்படின்னு. அப்போ தான் அவருக்கும் அந்த விஷயம் புரிஞ்சு கீழே திருப்பியும் விடுறாரு. திருப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு போகுது. இவருக்கு சைடில் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கிணத்துக்கிட்ட இருந்து ஒரு பெண் அலறல் சத்தமும் கேட்குது. இந்த அலறல் சத்தம் கேட்ட உடனே தினேஷ் இவரும் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடம் இருட்டாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சுவர் பகுதியெலாம் எதுவுமே கிடையாது, தரையோட தான் அந்த கிணறும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கேருந்து இந்த அலறல் சத்தம் கேட்குது அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு பெண் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துட்டாங்களோ அப்படின்னு இவரும் பயத்தில் என்ன பண்ணுறாருன்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு அந்த கிணத்துக்கிட்டையும் போகிறாரு. போயிட்டு அந்த கிணத்தையும் எட்டி பார்க்குறாரு. பட் கிணறு பெருசு. இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நடு இரவில் தான் நடந்துட்டு இருக்க. அந்த இடம் இருட்டாக தான் இருக்கும், கிணறும் இருட்டாக தான் தெரியும். ஆனால் சத்தம் அந்த கிணத்து உள்ளது தான் கேட்டுட்டும் இருக்கேன். தினேஷ் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையில் மொபைல் இருக்குது. அந்த மொபைலோட டார்ச் லைட் ஆன் பண்ணி கிணத்துலையும் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு வெளிச்சம் தெரியாது, இருந்தாலும் ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அந்த வெளிச்சத்தை கிணத்துலையும் காட்ட. இருந்தாலும் சுத்தமாக வெளிச்சம் பத்தலை. ஆனாலும் அந்த அலறல் சத்தம் அந்த கிணத்துக்குள்ளேயும் கேட்டுட்டு இருக்கேன். தினேஷ் இவருக்கும் கை காலம் நடுங்கும் ஆரம்பிக்குது. யாரோ ஒருத்தவங்க இதுக்குள்ளே விழுந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு எங்க கிணத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆனால் அப்பவும் அந்த அலறல் சத்தம் கேட்டுட்டும் இருக்கு. திரும்பவும் தினேஷ் இவரும் கேட்குறாரு, எங்க உள்ள இருக்கீங்களா, நீங்க சேஃபா இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க, அலறல் சத்தம் மட்டும் தான் கேட்குது. அப்ப தினேஷ் இவருக்கு தோன்ற விஷயம், உண்மையில அந்த கிணத்துல யாராச்சும் விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு உதவி பண்ணுங்க, ஆமா நான் கிணத்துல தான் இருக்கேன், யாராச்சும் கூப்பிட்டு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படிதான் சொல்லணும், உதவி வேணும்னா உண்மையிலே மனுஷங்க யாராச்சும் விழுந்திருந்தாங்கன்னா. ஆனா இங்க வெறும் அலல் சத்தம் மட்டும் கேட்குது அப்படின்னு தினேஷ் இவரும் யோசிக்க, சரி இங்க யாராச்சும் வராங்களா அப்படின்னு அந்த கிணத்தை சுத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா, இந்த கிணறோட ஒரு பக்கம் தினேஷ் இவரும் இருக்க, இவரு நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உருவம் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து வந்துட்டு இருக்கு. அந்த நடக்கிற அந்த ஒரு தோரணை எப்படி இருக்குன்னா
பொறுமையாக நடந்து வந்தால் எப்படி இருக்கும், ஆடி அசைஞ்சு அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்க. இதை பார்த்த தினேஷ் இவரும் யாரோ உதவிக்கு வராங்க அப்படின்னு இவரும் கிணத்தோட இந்த பகுதியிலேருந்து அப்படியே சைடில் எங்க நில்லுங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு இவரும் இந்த சைடில் இருந்து அந்த பெண் இந்த பக்கம் இருக்காரு. அப்படியே சுற்றிட்டு இப்படி வரலான்னு போது ஆல்மோஸ்ட் அந்த பெண் நிற்கிற அந்த இடத்துக்கிட்டையும் போயிட்டாரு. போன தினேஷ் அந்த இடத்துல கத்திட்டே தான் போனார். பட் கிட்ட போனதுக்கப்புறம் தினேஷ் அதுக்கப்புறம் பேசாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே பின்னாடி நகர்ந்தும் வராரு. நகர்ந்து வந்தவர் அங்கேருந்து அலறி அடிச்சு இங்கே நிற்கிற அவரோட பைக்கிட்டையும் ஓடி வராரு. இப்படி ஓடி வந்ததுக்கப்புறம் தினேஷ் இவரும் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் ஆகாதுன்னு தான் நினைப்பீங்க, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இவரும் திரும்பி அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தா அந்த கிணத்தோட அந்த பகுதியில் அந்த பெண்ணுடைய உருவம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ரோடோட கொஞ்சம் ஒட்டினா போல தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பெண்ணுடைய உருவமும் ரொம்பவே தெளிவாக தெரியுது. முகம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வெளுத்து போன மாதிரியும் இருக்குது. அதாவது ரத்தமே இல்லாமல் வெளுத்து போய் இந்த முகத்தில் இருக்கிற நரம்பு பச்சை கலர் நரம்பு எல்லாமே அந்த முகம் ஃபுல்லாக பரவி அந்த வெள்ளை கலர் மூஞ்சில் அந்த நரம்பு மட்டும் தெரிஞ்சால் எப்படி இருக்கும். அந்த கண்ணோட விழி எல்லாமே வெள்ளையாய் உதடு அந்த முகத்தில் நிறைய இடத்துல வெடிச்சு போய் வெடிப்பு விட்டு இருந்தால் எப்படி இருக்கும். அண்ட் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அது புடவையா இல்லை என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு புடவை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே இத்து போய் அங்கங்கே கிழிஞ்சும் இருக்கும். உடம்புல பல பகுதிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிப்பு விட்டா மாதிரியும் இருக்கும். ஆனால் சேம் இங்கே நிற்கிற இந்த பெண்ணுடைய உருவத்தை தான் கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி ஒரு கிணத்துக்கிட்ட ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்ட மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல இவருக்கும் பார்த்ததான் ஞாபகம். உண்மையிலே அங்கே பார்த்த உருவம் தான் இங்கே இருக்கா, அங்கே பார்த்த உருவம் ஒரு பொண்ணு மாதிரி இருந்தது. அப்போ அது பொண்ணுன்னா கண்டிப்பாக இது பேயாக தான் இருக்கும், இல்லைனா ரெண்டுமே பேயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இவ்வளோ நேரம் இந்த கிணத்துல இருந்து ஐயோமான கத்திட்டு இருந்த சத்தமும் காணோம். நான் உதவி பண்ணலான்னு போகும்போது அந்த கிணத்துல அந்த தண்ணியோட சலசலப்பு கூட இல்லையும். அப்போ நான் இங்கே ஏதோ தப்பாக இருக்கும், இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு இவரும் அவசர அவசரமாக அந்த இடத்த விட்டு கிளம்பி எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாகவும் போக இப்படி வேகமாக போயிட்டே இருக்காரு. வண்டியோட சைடில் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி ஏதாச்சும் நடமாட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டும் போகிறாரு. ஆனால் பின்னாடி இருட்டாக தான் இருக்குது, பெருசாக எதுவுமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேகமாக போகலாம் அப்படின்னு இவரும் வேகமாக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தினேஷ் இவரோட இந்த ஷோல்டர் பகுதியில் யாராச்சும் பின்னாடி உட்காந்துருக்கவங்க இப்படி கையை போட்டு உட்காந்துட்டு தான் எப்படி இருக்கும். அதுவும் மோஸ்ட்டாக பெண்கள் புடவை கட்டிட்டு பைக்கில் ஒன் சைடாக உட்காந்துட்டு இப்படி நம்ம ஷோல்டரில் இப்படி கையை பேலன்ஸுக்கு வச்சுட்டு உட்காந்துட்டு வந்தால் எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று இவரோட தோள்பட்டையில் அப்படியே ஏறி இவரோட தோலை அப்படியே அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த தினேஷ் இவரும் உணர்றாரு. உணர்ந்தது மட்டும் இல்லை, என்னடா இது அப்படின்னு தொட்டும் பார்க்குறாரு. பார்த்தா இந்த விரல்களை அவரால் தெளிவாக உணரவும் முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த விரல் பகுதியில் அந்த வெடிப்பாக இருக்கிற விஷயத்த இவரால் தெளிவாக உணரவும் முடியுது. அந்த அளவுக்கு இவரும் அழுத்தமாக தொட்டு பார்த்துருக்காரு. தொட்டு பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பயத்தோட வண்டி ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணியிருக்காருன்னா அப்படின்னு பின்னாடியும் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா இப்போ அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தாரு, அந்த உருவம் அதே உருவம் தான் இவரோட பைக்கில் சைட்லேயும் உட்காந்துட்டு இருக்கு. அண்ட் தினேஷ் இவரோட முகத்துக்கு இந்த அளவுக்கு தான் ரெண்டு பேருக்கும், அதாவது அந்த உருவத்துக்கும் சரி தினேஷ் இவரும் திரும்பி பார்த்துருப்பார்ல இவரோட முகத்துக்கும் இந்த அளவுக்கு தான் நெருக்கமாக இருந்திருக்கும். இதை பார்த்த அதிர்ச்சியில் தினேஷ் இவரும் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு விபத்தும் நடக்குது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா தினேஷ் இவரோட பைக்கு ஒரு ஓரமாக போய் விழுந்திருக்கு. தினேஷ் இவரும் உருண்டுட்டு போயிட்டு ஓரமாக விழுந்திருக்காரு. அடி நல்லா பட்டிருக்கு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு இவரால் எந்திரிக்க முடியல. ஏன்னா காலில் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு, பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்க முடியல. அதனால் இவரும் அடிபட்டு படுத்தபடி தான் இருந்துட்டு இருக்க. அப்போது இவர் வண்டியில் உட்காந்துட்டு இருந்த அந்த உருவம் அப்படியே அந்த இடத்துல எதுவுமே தெரியாமல் ரொம்பவே பொறுமையாக நடந்து தினேஷ் இவர் கீழே அடிபட்டிருக்காருல, அப்போ தினேஷ் இவரோட பாதத்திலேருந்து தலை வரைக்கும் அப்படியே ஏத்த இறக்கமாக பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த உருவமும் பார்த்துருக்கு. பட் இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 18 வயதுக்கு மேற்பட்டவங்க கேட்குற மாதிரி விஷயம் தான் இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளாக சொல்கிறேன். அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே பெருசாக விவரித்து என்னென்ன யோசிக்க முடியுமோ யோசிங்க. ஏன்னா நம்ம யோசிக்கிறத விட மோசமான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல நடந்ததா தினேஷ் அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அங்கே நிற்கிற அந்த பெண் உருவம் அதோட ஆடைகளெல்லாம் அகட்டிட்டு கீழே விழுந்திருக்காருல தினேஷ். அதுக்கப்புறம் தினேஷ் இவரோட உடம்புக்கு மேலேயும் ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சில தப்பான விஷயங்கள்லாம் நடந்தும் இருக்கு. இதை தினேஷ் இவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. ஏன்னா இவருக்கு கிளியராக தெரியுது இங்கே இருக்கிறது ஒரு
பேய் அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே இங்க இருக்கிறது ஒரு பெண்ணா இருந்ததுன்னா நான் அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தேன்ல, அதோட முடிஞ்சிருக்கும். நான் இன்னொரு சேஃபா போயிருப்பேன். அங்கிருந்து எப்படி என் பைக்கு பின்னாடி உட்காந்தது, சரி பைக்கு பின்னாடி ஏதோ ஓடி வந்து கூட ஜம்ப் பண்ணி வண்டியில உட்காந்துட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு அடிபட்டிருக்கு. என்னால் எந்திரிக்க முடியாத அளவுக்கு நானும் கீழே விழுந்திருக்கேன். ஆனால் என் பின்னாடி உட்காந்துருந்த அந்த உருவத்துக்கு அடிப்படலையா? அடிப்படாமல் ரொம்பவே சாதாரணமாக வந்து இப்போ செய்யக்கூடாத காரியங்களை ஏன் உடம்புல செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தினேஷ் இவரும் அந்த இடத்துல ஒரு மரண பீதியில் இருந்துட்டு இருக்காரு.